ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா while loop பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா while loop. ஓகேங்களா? ஸோ while loop அப்படிங்கிறது எதுக்காக? ஃபார் லூப் அப்படின்னா என்னதுங்க? நம்மளே எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகணுங்கிற கண்டிஷனும் நம்ம அங்கே கொடுத்துருப்போம். பட் while loopல என்ன தெரியாதுங்க? நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் இஸ் நாட் நோன். ஸோ எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ லூப் வந்து எவ்வளோ வரைக்கும் வந்தால் நம்பர் ஆஃப், அதாவது எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகும்னு தெரியாத தவிர எந்த நம்பர் வந்தால் நம்மளுக்கு வந்து லூப் டெர்மினேட் ஆகுங்கிறத தெரியும். தென் நம்மளே என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா கண்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போ நம்மகிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன். 0% சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோங்க? 100% சார்ஜ் வந்தோன்னே அந்த லூப் என்ன ஆயிரும்னு கொடுத்துருக்கோம், டெர்மினேட் ஆயிரும்னு கொடுத்துருக்கோம். டைனமிக்லி டு சேஞ்சிங் தி கண்டிஷன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இப்போ என்ன இருக்குங்க, லூப்குள்ளே வரும்போது சார்ஜ், மொபைல் ஃபோன் சார்ஜ் 0% இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் லூப்குள்ளே என்ட்ராகிறீங்க. அப்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்க? சார்ஜ் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது 0% இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க. ஸோ நம்ம போய் என்ன பண்ண போகிறோங்க? 1, அதாவது 0% இருக்குது. அப்போது 0 வந்துட்டு லெஸ் தென், அதாவது 100%க்கு வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிஷன் என்னதுங்க? ஃபால்ஸ். ஸோ அகெயின் என்னாகும்? உள்ளுக்குள்ளே என்ட்ராகும். அடுத்த டைம் போகிறீங்க, செகண்ட் டைம் போகிறீங்க. அப்போ எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் ஆகிருக்குங்க? 20% தான் இருக்குது. அப்போ அகெயின் வந்து கண்டிஷனை செக் பண்ணுறீங்க. என்னன்னு செக் பண்ணுவீங்க? 20. அப்போது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க? 100% வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிஷன் என்னது நம்மளுக்கு? இப்போவும் ஃபால்ஸ். ஸோ அகெயின் நான் இதையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேங்க? போய் மறுபடியும் செக் பண்ணுறீங்க. அதுதான் இல்லை 20%. ஸோ அகெயின் மறுபடியும் போய் செக் பண்ணுறீங்க. ஸோ இங்கிருந்து மறுபடியும் போய் செக் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ இருக்குங்க? 40 தான் இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். என்னன்னு செக் பண்ணுறோங்க? இது செகண்ட் டைம் செக் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் டைம் செக் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? ஸோ தேர்ட் டைம் நான் என்னன்னு செக் பண்ண போகிறேன்? 40% அப்படிங்கிறது சார்ஜ் ஆகிடுச்சா? 100%க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 100% நம்மளுக்கு வரணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணுங்க? ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது 0 = 100, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 100 ஃபால்ஸ், 20 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஃபால்ஸ், 40 ஆயிடுச்சு. அடுத்தது என்னது? டைனமிக். நீங்கள் ஒவ்வொரு டைம் லூப் போகும்போது 20% சார்ஜ் ஆகணுமா இல்லை 10% சார்ஜ் ஆகணுமா, அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, எண்ட் பாயிண்ட் என்ன வரணுங்க? 100% அந்த பேட்டரி சார்ஜ் ஆகணும். இது மட்டும்தான் கண்டிஷன். பட் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஐட்ரேஷன், ஒவ்வொரு டைம் லூப்குள்ளே என்ட்ராகும்போது 20% சார்ஜ் வேணுமா, சார்ஜ் ஆகிருக்கணுமா, இல்லை 10% சார்ஜ் ஆகணுமா அப்படிங்கிறது நம்ம டைனமிக்காக வந்து என்ன பண்ணிக்கலாங்க? கண்டிஷனை ஐட்ரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் என்ன ஆகும்? இப்போது லூப்குள்ளே 40, அடுத்தது மறுபடியும் போய் செக் பண்ணுறீங்க, 60 ஆகிருக்கும். அகெயின் வெளியே வர்றீங்க. என்ன பண்ணுவோம்? 60 அப்படிங்கிறது வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 செக் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இது இப்போவும் என்ன ஆகலை? கண்டிஷன், அதாவது பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகலை. அகெயின் போய் செக் பண்ணுறீங்க. அப்போ 80 இருக்கும். சேம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோங்க? 80 அப்படிங்கிறது ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சான்னு செக் பண்ண போகிறீங்க. 80 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. அப்போவும் நம்மளுக்கு என்ன ஆகலைன்னா இன்னும் சார்ஜ் ஆகலை, கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அகெயின் போய் செக் பண்ணுறீங்க, ஃபுல்லி சார்ஜ் 100% வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வர்றீங்க. இப்போ என்ன செக் பண்ணுவோங்க? 100 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. கரெக்டுங்களா? 100ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 செக் பண்ணுறீங்க. கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? ட்ரூ. இப்போது நம்மளுக்கு அகெயின் போய் செக் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்னாலே என்ன ஆயிருங்க? டெர்மினேட் ஆயிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ நாட் அன்னோன். எவ்வளோ டைம் இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கு? 6 டைம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியாது. தென் டைனமிக்காக நீங்கள் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுவீங்க. அது எப்படிங்க? லூப்பில் என்ட்ராகும்போது
20% வேணுமா, லூப்பில் என்டர் ஆகும்போது 20% வேணுமா இல்லை 10% வேணுமான்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கிளியருங்களா? ஸோ இப்போ வாங்க இதுக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கேங்க. சார்ஜ் அப்படிங்கிறது 0% இருக்குது. கரெக்டுங்களா? நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, ஒயிலில் சார்ஜ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 வரைக்கும் வரணும். கரெக்டுங்களா? அப்போ வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு நான் அதை பிரிண்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குது, இப்போது சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேன். தென் நான் என்ன பண்ண போகிறேங்க, சார்ஜை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். டைனமிக், நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சார்ஜ் ஒவ்வொரு டைமும் உள்ளாகும்போது 20% வேணுமா இல்லைன்னா சார்ஜ் வந்து 10% வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க, இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜ் என்ன சொன்னாங்க, 0% இருக்குது. அப்போ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு டைம் உள்ளே வந்துட்டு போகும்போது என்ன ஆகுங்க, 20%. அடுத்தது 20% ஆகிருக்கு. 20 சார்ஜ் ஆகிடுச்சான்னு பார்க்குறீங்க, இல்லை. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பிரிண்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வந்தாலே 20% இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அகெயின் நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணுவீங்க, 40 அகெயின் செக் பண்ணுவீங்க. ஸோ கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆகணுங்க, ட்ரூ ஆகிற ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், அதாவது பேட்ரி 100% ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூப் வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுத்துகிட்டு வருவீங்க, சார்ஜை 0%. ஃபஸ்ட் டைம் உள்ளுக்குள்ளே வந்தால் என்னன்னு சொல்லியிருக்குங்க, 20% இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட் டைம் 0வோட உள்ளே என்ட்ராகிறீங்க. போய் அகெயின் இப்போ எவ்வளோ சார்ஜ் ஆயிரும் உங்களுக்கு, 20 ஆயிரும். செக் பண்ணுறீங்க, இப்போ 20 தான் ஆயிருக்கு. அகெயின் 100 வரைக்கும் 40, 60 நம்ம செக் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இது கிளியருங்களா? ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது என்னென்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன், உங்களுக்கு எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகணும்னு உங்களுக்கு தெரியாது, பட் எவ்வளோ வந்தால் டெர்மினேட் ஆகும்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். இது கிளியருங்களா? ஸோ இதுதான் ஒயில் லூப். இப்போது இன்ஃபினிட்டிவ் ஒயில் லூப். ஸோ லூப் வந்து நீங்கள் ட்ரூவாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குங்க, லூப் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள், லெஸ் தென்னு நான் கொடுத்துட்றேன், சி இங்கே வந்து மைனஸ்ன்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சி வந்து லெஸ் தென்னாக தான் இருக்குது. மறுபடியும் நீங்கள் சி கூட நீங்கள் என்ன வேணாலும் நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? லூப் அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? ஸோ இன்ஃபினிட்டிவ் லூப்னா என்னதுங்க, ஒரு கண்டிஷனை வந்து நம்ம ட்ரூவாகவே கொடுத்துட்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டிவ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது என்னதுங்க, இன்ஃபினிட்டிவ் லூப். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒன்று பிரிண்ட் மட்டும் பண்ண சொல்கிறோன்னு வைங்க, இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே நம்ம என்ன கொடுத்துருவோங்க, கமாண்டில் வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்துருவீங்க. ஸோ அப்போவும் லூப் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயில் லூப் யூஸ் பண்ணி ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.